சர்ச்சில் தீபாவளி ஃபண்ட் போடலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா சபையினுடைய அடிப்படை நோக்கம் தெரியாததுனால தான் சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எழும்புது. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சில் நடக்குது. தீபாவளி ஃபண்ட் சர்ச்சில் போறாங்க. தீபாவளி ஃபண்ட் மட்டும் இல்ல, கிறிஸ்மஸ் ஃபண்ட் இருக்குது, அப்புறம் எருசலேமுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு, வட்டிக்கு கடன் கொடுக்கிறதுக்கு, புடவை பிசினஸ் நடக்குது, இன்னும் என்னென்ன விதமான சிறு தொழிலா இருக்கோ எல்லா தொழிலும் உள்ள நடக்குது. ஆனா இது எதுவுமே பல நாட்களாக போதகர்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி சபை கரெக்டா நடக்குது நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய அறிவுக்கு அது வரவே வராது, அவங்க நாலேஜுக்கு அது வராது. ஒரு நாள் அது பிரச்சனையாக வெடிக்குது. நிறைய சபைகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சபைகள் இதுல பிரச்சனையில வெடிச்சு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைகளுக்குள்ள வட்டி விட்டுறாரு ஒருத்தர். வட்டிக்கு விடுறதே முதல்ல தப்பு, அது பைபிள் எதிர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க அதை செஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, அநியாய வட்டி கொடுக்கல, சாதாரண வட்டிக்கு தான் கொடுக்குறோம் அப்படிலாம் ஒரு நோக்கம், ஒரு விதமான காரணத்தை சொல்லுவாங்க. அப்படி விட்டுருக்காங்க. கடைசியில விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. யாரும் காசை திருப்பி தரல. போய் பாஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. பாஸ்டருக்கே அப்பதான் அந்த விஷயம் தெரிய வருது. என்ன இப்படி ஏன் சபையில பண்ணீங்க, எனக்கு தெரியாத, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டரோட வாக்குவாதம் முத்தி சபை ரெண்டா உடைஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பாஸ்டர்ஸே இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்றாங்க. நிறைய ஊழியக்காரங்களே சபைகளுக்குள்ள, நான் வட்டி கொடுறத சொல்லல, நிறைய பிசினஸ் மாதிரி சிறு வேலைகள் செய்றாங்க. தயவு செய்து சபைகளுக்குள்ள அப்படி செய்யாதீங்க. அது உங்களுக்கு தேவையும் இல்ல. நிறைய பேர் என்ன செய்றாங்க, விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம்னு சொல்லி அவங்களுடைய பத்திரங்களை வாங்கி எங்கயாவது வச்சு அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது, இல்லனா அவங்களுக்கு இவங்க ஷூரிட்டி கையெழுத்து போடுறது. இந்த ஷூரிட்டி கையெழுத்தை எக்காரணம் கொண்டு போடாதீங்க. உங்களை வந்து ஆண்டவர் உங்களுக்கு வச்சு அவங்க ஆத்மாவுக்கு பொறுப்பாளியா, நீங்க அவங்களுக்கு மாம்சத்தின்படி உதவி செய்ய போறீங்க. நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க. நிறைய ஊழியக்காரங்க அப்படி பிரச்சனையில மாட்டி பேர் கெட்டு சபை உடைஞ்சு போய் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல. சபையில உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராங்களா, கடன் பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க வராங்களா, உங்ககிட்ட இருந்தா கடன் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க. அவ்வளவுதான். இல்லையா, இல்ல நேரடியா சொல்லுங்க. ஒரு தப்பு கிடையாது. எக்காரணம் கொண்டு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்காதீங்க, வட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்க. நாளைக்கு நீங்க மாட்டிக்கொள்வீங்க. அதுல ரொம்ப பிரச்சனையான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊழியக்காரங்களுக்கு இருதயம் கொஞ்சம் இலகின இருதயம். ஐயோ நம்ம விசுவாசி கஷ்டப்படுது அப்படின்னு உடனே எங்கயாவது போய் கையெழுத்து போட்டு இல்ல யாருக்கிட்டயாவது வாங்கி கொடுக்கிறது, அது விசுவாசி கொடுக்காது. விசுவாசிகளுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு சபை விட்டா இன்னொரு சபை டக்குனு மாறி இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா ஊழியக்காரங்க மாட்டிக்கிறாங்க. அதனால சபை உடைஞ்சு போகுது. சில இடங்கள்ல ஊழியக்காரர்களே பிசினஸ் பண்றாங்க. தயவு செய்து சபை என்பது வியாபார ஸ்தலம் அல்ல. இந்த இடத்துல எதுவுமே நடக்க கூடாது. இங்க ஆராதனை நடக்குது. நீங்க சில நேரத்துல பிரச்சனையோட வரவங்களுக்கு ஜெபம் பண்றது தான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஒருவேளை அவங்க ஃபீஸ் கட்ட வழி இல்ல வந்து மெடிக்கல் செலவு வேணும், உங்ககிட்ட இருக்கா கொடுங்க, இல்லனா இல்ல நேரடியா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். இத தவிர்த்து அந்த விசுவாசிட்ட வாங்கி கொடுக்கிறது, இன்னொரு பணக்கார விசுவாசிட்ட வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. சபைகளுக்குள்ள பிசினஸ் நடக்கவே நடக்கக்கூடாது. விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல ஒரு சின்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமே, கொஞ்சம் பணம் கையில வருமே. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் தான், சபை சர்க்கிள் தான். உடனே அவங்க பிசினஸ் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, சபைக்குள்ள தான் ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து சபைக்குள்ள ஆரம்பிக்காதீங்க. சபை என்பது நீங்கள் ஆராதிக்கிற தேவனை தேடுகிற ஒரு இடம். இங்க பிசினஸ் பண்ற இடம் இல்ல. அதுக்கப்புறம் நாளைக்கு சபையில பிரச்சனை வரும்போது சபையை விட்டு பிரிஞ்சு போறது, சபையை தப்பா பேசுறது, ஊழியக்காரரை தப்பா பேசுறது, இது முழுக்க முழுக்க அகைன்ஸ்ட் பைபிள். சபைகளுக்குள்ள எக்காரணம் கொண்டு எந்த பிசினஸ் நடக்காது. எருசலேம் டூருக்கு போறதையும் சேர்த்தே நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து புனிதமா மாறிடுது. இப்ப எந்த பிசினஸும் சபைக்குள்ள நடக்கக்கூடாது. சபை என்பது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு இடம். இங்க நம்ம வரோம், ஆராதிக்கிறோம், அவ்வளவுதான். இதை தவிர்த்து வியாபார ஸ்தலமாக சபையை மாற்றக்கூடாது. நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம்.